இது வாழ்க்கையோட தத்துவம். மகிழம்பு தோட்டத்துல மணக்கிற மகிழம்பூவும் வீட்டுல மணக்கிற பொண்ணுங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல வந்தேன். தோட்டத்துல இருக்கிற மகிழம்பூ எப்படி புழுக்களோட இருந்தாலும் தோட்டமே மனம் பரப்புதோ அது மாதிரி வீட்டுல. இப்பொழுது காணப்போகும் நாடகத்தின் பெயர் மாற்றம் பெற்ற மகிழம்பூக்கள். இந்நாடகத்தில் நடித்திருக்கும் சகோதரிகள் குசலா என்கிற குஷ்புவாக வான்மதி பேரின்பம், மார்த்தாண்டமாக அகிலாதேவி குமரன், சுமாவாக மகாலட்சுமி ராஜா, மாமியாராக விஜயலட்சுமி ஆனந்தராஜ், அழுமூஞ்சி அமுதாவாக லலிதா வாசுதேவன், அனந்துவாக ஹேமலதா ரத்னவேலு. முதலில் நாம் பார்க்க இருக்கும் மகிழம்பூ குசலா என்கிற குஷ்பு. இவர் எப்பொழுதும் ஸ்டைல், ஃபேஷன் என்று மாடர்ன் தாட்ஸுடன் மனதை மயக்க வரும் மங்கை. அடுத்து வருபவர் அழுமூஞ்சி அமுதா. இவர் பெயரே இவரை பற்றி சொல்லும். எதற்கெடுத்தாலும் பயந்து நடுங்கும் ஐயராத்து பொண்ணு. இப்பொழுது வருபவர் சுமா. இவர் ஒரு பாரதி கண்ட புதுமை பெண். பெண் உரிமை, தன்னம்பிக்கைன்னு பேசும் சுதந்திர பறவை. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். இப்பொழுது நாம் காண இருப்பது குவைத் கலைக்கல்லூரியின் ஆங்கில வகுப்பறை. வகுப்பறைக்குள் கொஞ்சம் நுழைந்து பார்ப்போமா? என்ன இவ்வளோ லேட் ஆகுது? இவங்களை இன்னும் காணோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஃபர்ஸ்ட் அவரே முடிஞ்சிடும் போல இருக்கு. எங்க காணோம்? ஏய் என்னப்பா இவ்வளோ நேரம் ஆக்கிட்டீங்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன சும்மா பண்றது? இந்த குசலாவுக்காக வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீக்கு 10 வருது இவளை பார்த்து. நிறுத்துங்கடி. எத்தனை தடவை சொல்றது? என்னைய குசலான்னு கூப்பிடாதீங்கண்ணே, குஷ்புன்னு கூப்பிடுங்களேன். அதனடி அது குஷ்பு? ஓ, போன வாரம் சின்ன தம்பி படம் பார்த்தமே, அந்த எஃபெக்ட் போல. அதெல்லாம் இல்லப்பா, இது என் பாட்டி வச்ச பேரு குசலா. அது பிடிக்கல, என்ன மாத்திட்டு ஸ்டைலா குஷ்புன்னு வச்சிருக்கேன். அதே கூப்பிடுங்களேன். ஏன்டி இப்படி ஃபேஷன் ஸ்டைலுன்னு அலையிற? எதுக்கு எடுத்தாலும் உனக்கு இதே பேச்சு தானா? வாழ்க்கையில நல்லா படிச்சு தன்னம்பிக்கையோட சுய காலில் நிக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பாரு இதே மாதிரி பேசிட்டு இருக்க. நிறுத்தடி. சுய காலில் நிக்கணுமா? இப்ப மட்டும் ஏன் காலில் நிக்காம ஓ காலையா நிக்கிறேன். இவ ஒருத்தி பெண் உரிமை, பெண் சுதந்திரம், தன்னம்பிக்கைன்னு. நிறுத்துக்கடி ரெண்டு பேரும். எப்ப பாரு சண்டை போட்டுண்டு. நீக்கு சண்டைனால எவ்வளவு பயம் தெரியுமா? இப்ப கூட காலேஜ் வர்றப்போ 4 பேர் நின்றுட்டு ரோட்ல சண்டை போட்டு இருந்தான். அதுல ஒருத்தன் என்ன பார்த்து முறைச்சான் பாரு. நீக்கு அழுகியே வந்துடுது. ஏய் அழுமூஞ்சி அமுதா, ஏன் தான் இப்படி அழறியோ தெரியல. இப்படி வா, இப்படி உட்கார். நீ என்ன பண்ண போற வாழ்க்கையில? அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொன்ன பாரதி மட்டும் உன்னை பார்த்துருந்தான்னு வச்சுக்கோ, இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருப்பான். ஏமா இப்படி இருக்க? உன்னெல்லாம் கடவுள் காப்பாற்ற முடியாது, காலம் தாண்டி காப்பாற்றணும். நீ என்னடி கடவுள் தான் காப்பாற்றணும்பாங்க? உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதுக்காக காலத்தை கூப்பிடுவியா என்ன? ஏய், கடவுள்ன்ற கான்செப்டை உருவாக்குனதே காலம் தாண்டி. அது சரி. என்ன இங்கிலீஷ் மேம் முடியவே போகுது. ஒருவேளை ஷேக்ஸ்பியரை தேடிட்டு இங்கிலாந்துக்கே போயிட்டாங்களோ? நம்ம வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாமே? அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபேஷன் ஷோ இருக்கு, அதை பத்தி பேசலாமே. ஓ, இவளுக்கு திருதவே முடியாதுடி. சி, நம்ம ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவோம்டி. அப்பதான் நம்மளுக்கு இந்த டைம் போறதே தெரியாது. அதுக்கு தானே காலேஜுக்கு வரோம். என்ன பேசுவோம்? ஏய், நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசினா என்ன? நம்ம வாழ்க்கையில பிற்காலத்துல எப்படிலாம் இருக்க போறோம்னு நினைச்சு பேசலாம்டி. ஓகே, பேசு. என்ன சொல்லு பாப்போம். நான் என் ஃபியூச்சரை பத்தி பக்காவா பிளான் பண்ணிருக்கேன். அதை பத்தி பேசலாம்டி. அதுக்குள்ளியா? அது என்ன சொல்லு பாக்கலாம். ஏய், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தன்மைன்னு நம்ம முறுக்கு மீச பாரதி சொன்ன வரிகளுக்கு ஏற்ப வாழணும்னு ஆசைப்படுறேன்டி. அது மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கையில கல்யாணம், குழந்தை குட்டி இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்டி.
இந்த கை கட்டு கால் கட்டு இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஐ வாண்ட் டு பி a free பேடா இருக்கணும்னு நோ நினைக்கிறேன். நோ நோ இது மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். குடும்பம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தெரியுமா? நான் படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிட்டு எங்க ஆத்துக்காரர் குழந்தைகள்னு ஆத்தோட இருந்துருவேன். ஏன்பா உங்களுக்கெல்லாம் நாளைய பத்தி மட்டும்தான் கவலையா? இன்னைய பத்தி யோசிக்க மாட்டீங்களா? நாளை என்பது கனவு, இந்த மட்டும்தான் நிஜம். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நான் இன்னைக்கு தான் வாழ விரும்புறேன். ஸ்டைலோடு அழகோடு கடவுள் நமக்கு கொடுத்துருக்க அழகை பார்த்து எல்லோரும் பொறாமைப்படும்படி வாழணும். அதை புரிஞ்சுக்கோங்க. சரி சரி, எப்படியும் கிளாஸ் கட் அடிச்சிட்டு குஷ்பு வடம் பாண்டியன் வந்திருக்கு போலாமா? போலாமே. ஓகே. இல்ல இல்ல டான்ஸ் இருக்கு. பட்டாம்பூச்சிகளாய் கனவுகளுடன் சிறகடித்து பறந்த இவர்கள் 10 வருடங்களுக்கு பிறகு எப்படி மாறினர் என்று காண்போமா? சுதந்திர வானில் பட்டாம்பூச்சிகளாய் கனவுகளுடன் சிறகடித்து பறந்த இவர்கள் 10 வருடங்களுக்கு பிறகு எப்படி மாறினர் என்று காண்போமா? முதலில் காண இருப்பது அழுமூஞ்சி அமுதாவின் வீடு. வீட்டில் அமுதாவின் கணவர் அனந்துவும் ஆபீஸுக்கு கிளம்பும் அமுதாவும். என்னன்னா என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பல்லி பல்லி பாரு. கஷ்டமே, இந்த பல்லியை பார்த்தா அப்படி பயப்படுறேன். இதோ பாருங்கண்ணா, அவங்கள மாதிரி ஒரு 4 பேர் இங்க இருக்கா. எங்க ஆத்துக்காரர் இருக்காரு பாருங்க, அவருக்கு ஒரே பயம், எதை பார்த்தாலும் பயம். ஒரு நாள் தான் முன்னாடி ஆபீஸ் கிளம்பியிருந்தார் பாருங்க. கீழே போனாரா, அவுட் ஆன ஆட்டோவை 4 பேர் ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கா. அதை பார்த்துட்டு அமுதா அமுதா பஸ் எல்லாம் ஓடலடி, ஆட்டோ எல்லாம் 4 பேர் வச்சு பந்து பண்றான், நான் ஆபீஸ் போக மாட்டேன்னு அதுக்கு திரும்பி வந்துட்டாருன்னா பாருங்களேன். அப்படி எதுக்கு எடுத்தாலும் பயம். இது மட்டுமா, இன்னும் கேளுங்க. எங்க ஆத்த அம்பி போன தீபாவளிக்கு கொல்லப்புறத்துல பூண்டு வெடி வச்சு வெடிச்சுட்டு இருந்திருக்கான். அதுல 4 வெடிக்கல போல இருக்கு. இவர் பாட்டுக்கு போய் கொல்லப்புறத்துல அதை போய் மிதிச்சிருக்க. அந்த நேரமா பார்த்து அந்த கஷ்டம் வெடிச்சு கொடுத்தோம். இவர் வெடிக்கிற நேரத்தையா வெடிக்கணும்? அது சொல்லுங்க நீங்களே. அதை வெடிச்சத பார்த்துட்டோம். அமுதா அமுதா கொல்லப்புறத்துல யாரோ கண்ணி வெடி வச்சுட்டாடி அப்படின்னு அல்ல ஊரெல்லாம் கூட்டிட்டாருன்னா பாருங்களேன். எதை எடுத்தாலும் பயம். இவரை கட்டின்னு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. அமுதா ஸ்டாப்லர் கடிச்சு கொடுத்துடி. என்னன்னா என்னாச்சு? பார்த்தேடா இவர் சொல்றத. எல்லாரும் நாய் கடிச்சுடுத்தோ தேள் கொட்டி எடுத்தோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போவா. இவருக்கு ஸ்டேப்லர் கடிச்சு விட்டாமா. எதை எடுத்தாலும் பயம். பல்லு இல்லாத பாட்டிய பார்த்தா பயம், பாவாடை சட்டை போட்ட பாப்பாவை பார்த்தா பயம். இவரோட மல்லு கட்டி நேக்கு இருந்த பயமே போயிடுதுன்னா பாருங்களேன். அமுதா எனக்கு ஒரு யோசனை தோணுதுடி. என்னன்னா புதுசா என்ன இப்ப யோசனை? எங்க ஆபீஸ்ல இந்த மேனேஜர் ரங்கு இருக்கானோ இல்லையோ, அவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு ஆஞ்சநேயர் ஆட்டம் மேல விழுந்து பிராண்டுறது. அதுக்கு என்ன பிராண்டு? ஒண்ணுமில்லடி, நேத்து அக்கௌண்ட் ஒண்ணு டாலி ஆகாம அங்கேயும் இங்கேயும் போன வாரம் ஜூக்கு போனமே. அங்க அடிச்ச நீங்க அடிச்ச கூத்த மறக்க முடியுமா? இது எங்க கேளுங்களேன். ஜூல அனிமல்ஸ பார்த்து குழந்தை எல்லாம் எக்ஸைட் ஆச்சோ இல்லையோ, இவர் கூண்டுல இருந்த புலிய பார்த்துட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டாருன்னா கேளுங்க. அப்படி ஒரு பயம். என்னத்த பண்றது? அதே தாண்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த புலி எப்படி கண்ணை விருட்டின்னு நம்மள விழுங்குற மாதிரி பார்த்தது, அதே மாதிரி இந்த மேனேஜர் ஃபைலோட போன என்னை பார்த்து ஒரு முறைச்சான் பாரு. நேக்கு கதி கலங்கிடுது. அதான் உணவு பண்ணிட்டேன், நாளிலேருந்து ஆஃபீஸ் போறது இல்லைன்னு. என்னென்ன சொல்றேன்? உத்தியோகம் புருஷ லட்சணம்னா? ஆமா புருஷ லட்சணம் தான். லட்சணம் காட்ட புருஷன் இருக்க வேணாமா நோக்கு? பேப்பரை பாரு, பினாமி கொலை, தெருமுனையில கொலை, ஆஃபீஸ் வாசல்ல கொலைன்னு படிக்கும் போதே கொலை நடுங்கிறது. இந்த லட்சணத்துல நான் ஆஃபீஸ் போய் வேற புருஷ லட்சணத்தை நிரூபிக்கணுமா? நீ தான் ஆஃபீஸ் போறியோ இல்லையா? அது போதும் டி. நேக்கு நான் ஆத்த பார்த்துண்டு அமைதியா ஆத்தோட இருந்துடுறேன். போச்சா வேலையும் கோவிந்தாவா? இப்ப நான் தான் பார்க்கணுமா? சரி, இப்போ இன்னும் உங்களோட மல்லுக்கு நிக்க நேக்கு நேரம் இல்ல. நான் ஆபீஸ் கிளம்பணும். போயிட்டு சாயங்காலம் வந்து பேசுறேன். ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஒரு தெய்வம் வழிதாண்டி வருமே.
அடுத்து நாம் காண இருப்பது சுமாவின் வீடு. சுமா சமையல் அறையிலும் அவர் மாமியார் சீரியல் திலகம் ஹாலிலும் இருக்கிறார். அம்பி 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 மெது அருந்ததி முகம் பார்த்து வெட்டியோலி ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் வெட்டி 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 மொழிதான். சுமா சுமா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் பண்ணி முடிச்சியா இல்லையா? சமையல் தான் பண்ணிட்டு இருக்க. ஆமாடி, நீ நியூஸ் முடியறதுக்குள்ள சமையல் முடிச்சாதான் அடுத்த சீரியல் என்னால பார்க்க முடியும். நீ இவ்வளோ லேட் பண்ணினா நான் என்ன பண்றது? அந்த காலத்துல எல்லா வேலையும் நாங்க ஒரு ஆளா பார்த்தோம். ஆனா இந்த காலத்துல உனக்கு ஒரு சுவிட்சை தட்டினா எல்லாம் ஓடுது. இருந்தும் உனக்கு ஏன் தான் இவ்வளவு நேரம் ஆகுது? தென்றல்ல வர துளசி மாதிரியே வந்து சேர்ந்துருக்கடி எனக்கு. ஓகே தானே? மாமி, எதுக்கு இப்படி புலம்புறீங்க? காலையில எழுந்த உடனே டிவி முன்னாடி உட்காந்துக்கிறீங்க. கண்ணு மட்டும் தான் டிவியை பாக்குது, வாய் ஃபுல்லா என்ன திட்டிக்கிட்டே இருக்குது. என்ன பண்றது? ஹாயா வேலைக்கு போயிட்டு ஜம்முன்னு இருந்த என்ன எங்க அப்பா மிரட்டி 3வது ஹார்ட் அட்டாக் வந்தா மேல போயிடுவேன்னு சொல்லி வேலைக்கு பெண்கள் போக கூடாதுன்னு கொள்கையோட இருந்த உங்க புள்ள தலையில கட்டிட்டு மேல போய் சேர்ந்துட்டாரு. அவர் நல்லவர், சீக்கிரம் போய் சேர்ந்துட்டார். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏண்டி இப்படி தங்கத்துல வர இளவஞ்சி மாதிரியே கத்திக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் அங்க பாரு, போன் வேற உனக்கு மேல குரலை ஒத்து காட்டுது. அந்த போனை தான் எடை. எனக்கு சீரியல ஒரு அளவும் கேட்கல. ஹால்ல இருக்க போனை நீங்க போய் எடுக்க கூடாதா மாமி? இங்க கிச்சன்ல இருந்து நான் வந்து எடுக்கணுமா? எடுக்கலாம் தான். யாரு இல்லைன்னு சொன்னா? அங்க பாரு, சீரியல்ல கொலகாரம் வந்துட்டாண்டி. அவ கொலை பண்ணுவானா இல்ல அவ தப்பிச்சு போவாளா? எனக்கு ஒரே திகிலா இருக்கு. ஏன் நீயே போய் எடுத்துறடி ப்ளீஸ். அந்த கொலைகாரன் இங்க வந்து தொலைய மாட்டேங்கிறான். ஹலோ, ஸ்கூல்ல இருந்து பேசுறீங்களா மேடம்? சொல்லுங்க சொல்லுங்க. போன்ல அடுத்து இருங்க இருங்க, ஸ்கூல்ல இருந்து போன் வந்திருக்கு, இருங்க பேசிட்டு வரேன். ஐயோ, கிரண் கீழே விழுந்துட்டானா? பல்லு உடைச்சுக்கிட்டானா? சுஷோ ப்ளீஸ் மேடம், கிளினிக் கூட்டு போங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே ஓகே, பக்கத்துல கிரண் இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்களேன். கிரண், அழாதரா செல்லம், மம்மி வந்துடுறேன்னு அழாத. ஓகே, டேக் கேர். ஏண்டி என்னடி ஆச்சு? திருமதி செல்வா அர்ச்சனா மாதிரி இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்னாச்சு உனக்கு? உங்க பேரன் கீழே விழுந்து பல்ல உடைச்சுக்கிட்டானா? ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. குழந்தைக்கு என்னாச்சு? முதல்ல போய் குழந்தைய பாருடி. பாக்குறேன் பாக்குறேன், இருங்க. மொபைல் வேற அடிக்குது. அட்டெண்ட் பண்ணு. யாரு போன்ல? ஹலோ, யாருங்க? உங்க புள்ள தான் பேசுறார். அவனுக்கு என்ன வாச்சா? என்னது, ஃபைல வச்சுட்டு போயிட்டீங்களா? இதே கூத்து தான் டெய்லி நடக்குது. என்ன கலர் ஃபைல் எங்க வச்சீங்க? என்னது, 15 நிமிஷத்துல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணுமா? ஃபைல் இல்லையா? ஐயோ, இந்த மனுஷனை கட்டி நான் என்ன பண்றது? என்ன பண்றது? காத்தால நேரத்துல எந்திரிச்சு ஆபீஸ் போனா இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. எங்க நடக்குது இந்த ஊர்ல இதெல்லாம்? அங்கதாண்டி இருக்கும் பாரு, அவன் ஷெல்ஃப்ல தான் இருக்கும் பாரு. இருங்க, லைன்ல தானே இருக்கீங்க. உங்க அம்மா போடுற சத்தத்துல நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு காதுல விழல. லைன்ல இருங்க, நான் தேடுறேன். ஐயோ, என்ன கலர் ஃபைலுனே தெரியலையா? என்ன கலருங்க? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். ரெட் கலரா, எல்லோ கலரா, என்ன கலர்? கலரா இருக்குண்டி பாரு. எந்த கலர்னு அவருக்கே தெரியலையா? நான் என்னத்த பண்றது? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கலர்னு தெரியல. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு ஏண்டி இப்படி நாதஸ்வர புஷ்பா கணக்கிட்ட தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க? வெள்ளிக்கிழமை அதுவுமா வீட்டுக்கு ஆகுமா? போய் முதல்ல குழந்தைய பாரு, அப்படியே கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு. தண்ணி தான் நீங்க நாட்டாம கணக்கா ஒரு சொம்புல முதலே கொண்டாந்து வச்சிடுற, அதுவும் பத்தலையா? ஆமா, இத்துணோண்டு சொம்பு இப்படி ஒரு மடக்கு குடிச்சா பத்த மாட்டேங்குது. உங்க அப்பா கொடுத்தது. நான் என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய வெள்ளி சொம்பு கொடுத்தோம், அது மாதிரியா கொடுத்தாரு? இருங்க, திருப்பியும் மொபைல் அடிக்குது. யாருடி போன்ல? என் பொண்ணா? முழிச்சிருக்க பாதி நேரம் பார்லிமெண்ட்ல கூட சமையல் கூட பண்றியா? 35 கொடுங்க ஒண்ணா கேட்டுட்டு இருக்கா. எங்க வீட்டுல அமுதாவுக்கு 50 என்ன 100 கொடுக்கலாம். அத்தனை தகும், அத்தனை சமத்து சாமர்த்தியம். திரும்ப சும்மா இது நம்ம குசலா மாதிரி இல்ல? அவ ஃபேஷன் என்ன, ஸ்டைல் என்ன? இவ போறவளை பார்த்தா பாப்பம்பட்டியில இருந்து பாதியில வந்தவ மாதிரி இருக்கா. இல்லப்பா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. என்ன கூப்பிடு கூப்பிடு பாப்போம். ஏண்டி
இவ என்ன ராங்கி பிடிச்சவளா இருப்பா போல இருக்கே. அவ பாட்டுக்கு மாதவியில வர அண்ணி மாதிரி போய்கிட்டே இருக்கா. மாமி காதுல விழ போகுது, ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. சும்மா கூப்பிட்டு பார்க்கலாமே. சரி சரி கூப்பிடு கூப்பிடு. குசலா குசலா. அவ குஷ்புன்னு பேரை மாத்திட்டு இருக்காள். ஆமா மறந்துட்டேன்ல. குஷ்பு குஷ்பு குஷ்பு. ஏமா உனக்கு தெரிஞ்சவங்களா கூப்பிடுறாங்க போல இருக்கே? ஆமா ஆமா, அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான், கண்டுக்காம அவங்க போயிடலாம். தெரிஞ்சவங்கன்ற ஏமா பேசாம போலான்ற? ஐயோ அவங்க என்ன இந்த கோலத்துல பார்த்தா நான் காலி. ஏ குசலா, நான் சொன்னேன்ல நம்ம குசலா தானே. நீ குசலாவன்னு எங்களுக்கு டவுட்டா ஆயிடுச்சுடி. எப்படி கெட்டப் மாதிரி வந்து நிக்கிற? அது என்னப்பா என்ன கண்டதும் காணாத மாதிரி போற? இல்லப்பா, எனக்கு உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இவர் என் வீட்டுக்காரர் மிஸ்டர் மாஸ். எங்க ஆத்துக்காரர் அம்பி. இவங்க எங்க கிரேட் மாமியார். ஏண்டாப்பா நீ என்ன மார்ஸ்ல இருந்தா வந்திருக்க? ஓ அவர் பேரு மார்த்தாண்டோ, என் செல்லத்துக்காக மார்ஸ். ஏண்டி என் வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப நல்லவர், நிறைய மாடர்ன் தாட்ஸ் உள்ளவர், எனக்கு ஏத்த பேர். பார்த்தா அப்படி ஏறுஜி மாதிரி தான் இருக்கார். என்னடி நம்பாம அப்படி பாக்குறீங்க? என் ட்ரெஸ்ஸை வச்சு எதுவும் எடை போட்டுறாதீங்க. நான் இப்போ ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணேன். என் உத்தியோகத்துக்கு தகுந்த மாதிரி என்னோட நடையும் மாத்திக்கிட்டேன். ஆமாங்க, ஸ்டைல் ஃபேஷன்லாம் வயசுக்கும் இருக்கிற இடத்துக்கும் தகுந்த மாதிரி இருக்குமே தவிர பாக்குறவங்க கண்ண உறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் புனிதமான டீச்சர் ப்ரொஃபஷன்ல இருக்கிற குச்சலா மாணவிகளுக்கு பாடம் நடத்தணுமே தவிர இவளை பார்த்து யாரும் பாடம் படிச்சிடக்கூடாது இல்லையா? அதுதான் குச்சலாவோட மாற்றத்துக்கு காரணம். மாற்றம்ங்கிறது அவசியமான மருந்துங்க. அதுதான் நம்ம எல்லாரோட மனசுக்கும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. ஆமாண்டாப்பா, ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகமா சொன்ன அத்திப்பூக்கள்ல வர்ற சித்தர் மாதிரி. அதே எங்க சும்மாவையே நீங்க எடுத்துக்கோங்களேன். அந்த காலத்துல அவ்வளவு சுதந்திரமா சுத்திட்டு இருந்தவ இப்போ செல்லம்மால வர்ற ராதிகா மாதிரி அன்பான அம்மாவா, பொறுப்பான மனைவியா, மரியாதைக்குரிய மருமகளா, வீட்டு நிர்வாகத்தை ஃபுல்லா அவளே கவனிச்சுக்கிறா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தன்னைய மாற்றிக்கிட்டது தான் காரணம். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அவளை பார்த்து. ஆமாங்க மாமி, நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை. என்னோட ஆம்படைய அமுதாவை பாருங்கோ, எனக்காக அவளே மாத்திண்டு வேலைக்கும் போயிண்டு எல்லா காரியத்தையும் சமத்தா பாத்துக்கிறா. அமுதா நேத்து கிடைச்ச அமுதம். என்னாடி ஆச்சு பொண்ணுங்களா? இவ்வளவு நேரம் உறவுகள் விசால மாதிரி பொலபொலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு மெட்டி ஒளி நீலா மாதிரி அமைதியாயிட்டீங்க. என்னாச்சு உங்களுக்கு? மூச்சு அடிச்சு போய் நிக்கிறோம் மாமி. மாற்றத்தை கண்டு வருத்தப்பட்டு இருந்த நாங்க மாற்றம் ஏற்படுத்தின சந்தோஷத்தை பார்த்து அசந்து நிக்கிறோம். ஆமாண்டி அமுதா, நம்ம காலேஜ் டேஸ்ல கண்ட கனவு வாழ்க்கை நம்மளுக்கு அமையலனாலும் கிடைச்சிருக்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கன்றதானே உண்மை. நல்லா சொன்னடி குசலா. இந்த பெண் உரிமை சுதந்திரம் எல்லாம் நம்ம பார்க்குற பார்வையிலையும் எடுத்துக்கிற கோணத்துலையும் தான் இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை சுற்றி என் மாமியார் வீட்டுக்கார் மாதிரி என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குடி. ஆமாண்டி பொண்ணுங்களா, என் அனுபவத்துல சொல்றேன். மகிழம்பூ மாதிரி சீரியல் இல்லடி, இது வாழ்க்கையோட தத்துவம். மகிழம்பூ தோட்டத்துல மணக்கிற மகிழம்பூவும் வீட்டுல மணக்கிற பொண்ணுங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல வந்தேன். தோட்டத்துல இருக்கிற மகிழம்பூ எப்படி புழுக்களோட இருந்தாலும் தோட்டமே மனம் பரப்புதோ, அது மாதிரி வீட்டுல எத்தனைதான் சண்டை, எத்தனைதான் சச்சரவு பிரச்சனை இருந்தாலும் வீடுங்கிற தோட்டத்தை மணக்க வைக்கிறது நம்மள மாதிரி பொண்ணுங்க கையில தாண்டி இருக்கு. என்னாடி செய்வீங்களா? இல்ல 3 முடிச்சுல வர்ற மாற்றம் பெற்ற மகிழம்பூக்கள். திரைக்கதை, இசை, வசனம், இயக்கம் மகாலட்சுமி ராஜா. சுமாவாக மகாலட்சுமி ராஜா, அமுதா லலிதா வாசுதேவன், குசலா வான்மதி பேரின்பம், மார்த்தாண்டமாக அகிலா தேவி குமரன், அனந்தராமனாக ஹேமலதா ரத்தினவேலு, மாமியாராக விஜயலட்சுமி ஆனந்தராஜ்.
நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. காதல் புரியும் மரம் பெயர் போல், நல்ல காதல் புரியும் மரம் பெயர் போல் கண்ணீர் சூழ்ந்த தமிழ்நாடு. நாடெனும் போதினிலே இன்பத்தில் வந்து பாயுது காவினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தில் வந்து பாயுது காவினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தில் வந்து பாயுது காவினிலே. அக்காலத்து பெண்களே என்ற தலைப்பில் சுமதி ரவிக்குமார். ஒழுங்கா படித்து நல்ல மார்க் வாங்கு என்று அம்மா கூறுகிறாள். பதிலுக்கு பிள்ளை சொல்கிறான், அம்மா நீ முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா, அப்போ தான் நீங்கள் சொல்கிற நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும் என்று பிள்ளை சொல்கிறான். பிரியா அம்பலவாணன். அக்கால பெண்கள் குழந்தைகளை கவனிப்பதற்காக அதிக நேரத்தை செலவு பண்ணாங்க. குழந்தைங்களும் அம்மா தன்னை கண்காணிக்கிறா என்ற உணர்வோடு அவங்க தங்களை கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுத்தி கொள்ளாம நல்ல பண்புகளையும் நெறிகளையும் கற்றுக்கொண்டனர். அனிதா ஜான்சன். இக்காலத்து பெண்கள் என்ன சொல்றாங்க, he doesn't know தமிழ். ரொம்ப பெருமை பாருங்க, தமிழ்ல படிக்க தெரியாதுன்னு சொல்றது உங்களுக்கு பெருமையா? இக்காலத்து பெண்களே என்ற தலைப்பில் பேசுள்ளவர்கள் சுஜாதா ஜெய்சங்கர். இன்றைய தாய் தன் குழந்தையை வளர்ப்பதிலே தெளிவாக இருக்கிறாள் என்றால் கல்வி அவளை வழிநடத்துகிறது.
அந்த காலத்திலே ஒரு தாயின் அதிகபட்ச கனவோ ஒரு அரசாங்க உத்தியோகம், அவ்வளவுதான். மிதிலா வரதராஜன். அந்த காலத்தில் குழந்தை பெற்று கொடுக்கறதோட என் கடமை முடிஞ்சு போச்சு. அதை சான்றோனாக்கி வளர்க்க வேண்டியது ஒரு தந்தையினுடைய கடமை அப்படின்னு அந்த தாய் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தையை பெறுவதோடு மட்டுமின்றி சான்றோனாக்கக்கூடிய பணியையும் சிறப்பாக செய்பவர்கள் இந்த காலத்து பெண்களே. ராதிகா செல்வம். டிவி முன்னாடி லேடிஸ் உட்காந்துருக்காங்கன்னு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தாத்து அம்புஜத்தோடு உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆத்துக்காரு பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு வரும்போது தான் அவசர அவசரமாக ரசம் துவையல்னு பரட்டி கொடுத்துருவாங்க. சச்சியம்மா அவர்களை மேடைக்கு. பட் ஆனால் இந்த ரீமிக்ஸ் மாதிரி பழமை புதுமை ரெண்டும் கலக்கலாம். அந்த ரெண்டும் கலக்கிறது எப்படி இருக்கணும்னா எல்லாத்துக்குமே பொருத்தமாகவும் சில சந்தர்ப்பங்களுக்கு நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்காகவும் நிச்சயமாக இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சொல்லலாமா அப்புறமா சொல்லலாமான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். நடுவராக இருக்கிறவங்க கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டடியாக இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்களும் விஷு வாழ்த்துக்களும் நான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் முதலியே உங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்புறம் நான் இது முடிஞ்ச உடனே பேச போகிறேன். பட் இருந்தாலும் முதல்ல வாழ்த்து, ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா அவங்களும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதனால் ஒரு அருமையான தலைப்போடு. ஏன்னா இந்த பட்டிமன்றம்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பேச்சுக்கள் இதெல்லாம். பட் ஆனால் இந்த மகளிர் தினத்தன்னைக்கு இன்றைக்கி அவங்க வச்சிருக்கிற இந்த அக்காலத்து பெண்கள் இக்காலத்து பெண்கள் இந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய மெசேஜ். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமில் இருந்தது எல்லாமே பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே அதில் ஏதோ ஒரு கருத்தோட ரொம்ப அக்கறையோடையும் அவங்க பண்ணாங்க பாருங்கள். நிஜமாகவே அவங்களுக்கு ஒரு தனி பாராட்டுதல், கைத்தட்டு. ஸோ அதை சொல்லிவிட்டு நான் அப்புறம் அதை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எல்லாம் ரொம்ப டைமோட கரெக்டாக பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அது சௌகரியமாக இருக்கும்னு. ஸோ இப்போ நான் அடுத்தது இது ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அக்காலத்து பெண்களில் சுமதி ரவிக்குமார் பேசுங்க. அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் குவைத் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் தமிழகத்தில் இருந்து நம்மை மகிழ்விக்க வந்திருக்கும் செல்வி சச்சு அம்மா அவர்களுக்கும் எதிரணியில் எங்களுடன் வாதம் செய்ய வந்திருக்கும் என் தோழியருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து எனது வாதத்தை துவங்குகிறேன். பிழையின்றி எழுத வேண்டும் என்றால் எழுதும் பேனாக்களை குறை சொல்லி பயனில்லை. யார் அந்த பேனாக்களை பிடித்து எழுதுகின்றார்களோ அவர்கள்தான் அந்த பிழைக்கு பொறுப்பானவர்கள். இக்காலத்தில் எந்த ஒரு தாயாவது தன் மகனை சான்றோனாக, சிறந்த ஒரு மனிதனாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற உள்ளம் படைத்தவனாக, சமூக நீதிக்கு குரல் கொடுக்கின்ற போராடும் போராளியாக, உழைத்து நேர்மையான வழியில் பணம் சம்பாதித்து முன்னேற வேண்டும் என்ற கொள்கை கொண்டவனாக, அநியாயத்திற்கு விலை போகாமல் நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று இக்காலத்து பெண்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்களா என்று எதிரணியிடம் கேட்கிறேன். அக்காலத்து பெண்கள் குழந்தை வளர்ப்பதில் அதிக அக்கறை, பொறுமை, நிதானம், தைரியம், தன்னம்பிக்கையுடன் இருந்ததால் அன்போடும் பாசத்தோடும் பண்போடும் ஒழுக்கத்தோடும் குழந்தைகளை வளர்க்க முடிந்ததே. வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாமல் இருந்த போதிலும் குழந்தை வளர்ப்பதில் அதிக முக்கியத்துவம் காட்டப்பட்டது. இன்றைய தலைமுறையில் வீட்டுக்கு ஒரு குழந்தை, அக்குழந்தைகளும் விளையாடும் வகையில் சகோதரனோ சகோதரியோ என்ற உறவுகள் இல்லை. அதனால் குழந்தைகளிடம் பிடிவாத குணமும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையும்
இல்லாமல் போய்விட்டது. சின்ன சின்ன ஏமாற்றங்கள், தோல்விகள், கிண்டல்கள் போன்றவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இன்றைய குழந்தைகள் வளர்கிறார்கள். இதற்கு காரணம் கூட்டு குடும்பத்தை சிதைத்த இக்கால பெண்களே என்று கூறுகிறேன். டேய் தம்பி, +2 வந்துருச்சுமா, நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, அப்போ தான் நிறைய மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும்னு அப்பா சொல்கிறாரு. ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கு என்று அம்மா கூறுகிறாள். பதிலுக்கு பிள்ளை சொல்கிறான், அம்மா நீ முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா, அப்போ தான் நீங்கள் சொல்கிற நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும் என்று பிள்ளை சொல்கிறான். காலேஜ் அட்மிஷன் வாங்குவதற்கு முன்பாக மொபைல் ஃபோன், லேப்டாப், மோட்டர் பைக் புக் பண்ணப்படுகிறது. யமஹா ஹோண்டா போட்டியில் ஆம்புலன்ஸு தான் ஜெயித்தது. யமஹா ஹோண்டா போட்டியில் ஆம்புலன்ஸு தான் ஜெயித்தது. தன் பிள்ளை டாக்டராக, இன்ஜினியராக, ஏன் திரைப்படத்தில் கதாநாயகியாக கூட வர வேண்டும் என்றுதானே இக்காலத்து பெண்கள் ஆசைப்படுகின்றார்கள். அங்குசம் இலவசமாக கிடைக்கிறது என்றால் யானையை கூட விலை கொடுத்து வாங்குவார்கள் இன்ற காலத்து பெண்கள். யாராவது எதையாவது இலவசமாக தராங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய சுரண்டல் இருக்குதுன்னு இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எதிரணிக்கு தெரியுமா? மசக்களி, அனார்கலி, பட்டியாலா என்று ஏதேதோ பெயரில் உடைகள் வருகின்றன. அதை குழந்தைகள் தானாகவா சம்பாதித்து வாங்கி போட்டுக்கொள்கின்றது? இக்காலத்து பெண்கள் தானே அதை வாங்கி கொடுக்கிறார்கள். வீட்டில் உள்ள இக்காலத்து பெண்கள் தானே வாங்கி கொடுக்கின்றார்கள். இக்காலத்தில் பாவாடை தாவணி அணியும் அந்த அற்புதமான இனிய கலாச்சாரம் எங்கே போனது? நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக சொல்லி செயல்படுத்தியதுதான் பண்பாடு. அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீர்குலைத்தது இக்கால பெண்களே என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாங்க, நல்லா பேசினாங்க. ஆனால் கொஞ்சம் சைடில் பார்த்து பேசினாங்க. ஏன்னா அவங்களும் இந்த காலத்து பெண்கள் தானே, சப்ஜெக்ட் வேணால் அந்த காலத்து பெண்கள்னு சொல்லலாமே தவிர, பட் பேசினது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாங்க. இவங்களும் கொஞ்சம் லேஸ்பட்டவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இக்காலத்து பெண்கள் லிஸ்ட்டில் சுஜாதா ஜெய்சங்கர். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. என் பேச்சை தொடங்கும் முன்பு அக்கால பெண்ணாக அமர்ந்திருக்கும் என் மாமியாரின் ஆசியுடன், அக்கால பெண்ணாக இருந்தாலும் தோற்றத்திலும் மனதளவிலும் இக்கால பெண்ணாக அமர்ந்திருக்கும் நடுவர் சச்சு அம்மா அவர்களே, இக்கால பெண்களாக இருந்து கொண்டு தன் வளர்ப்பிலே ஒரு சிறு சந்தேகம் இருப்பதால் அக்கால பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்று பேச வந்திருக்கும் எதிர்க்கட்சி தோழியர்களே மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். குழந்தை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் தற்கால பெண்களே. மிக முக்கியமான சில வாதங்களை மாத்திரம் வைத்து எனது நிலையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சுதந்திரமாக செயல்பட இயலாத நிலை, அக்காலத்தில் கணவனையும் கணவன் குடும்பத்தாரையும் சார்ந்த நிலை, கூட்டுக் குடும்பம், தன் குழந்தையின் மேல் தனி கவனம் செலுத்த இயலாத நிலை, குழந்தை வளர்ப்பு என்று சொல்வதை விட குழந்தை பராமரிப்பு என்ற நிலையே மேலோங்கி இருந்தது. அக்கால பெண்கள் குழந்தைகளை பராமரித்தார்களே தவிர வளர்க்கவில்லை என்பதை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, தாங்கள் நன்கு அறிவீர்கள் வளர்ப்புக்கும் பராமரிப்புக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று. பராமரிப்பு என்பது எப்பொழுது ஒரு தேவை எழுகிறதோ அப்பொழுது மட்டுமே தேவையை பூர்த்தி செய்வது. வளர்ப்பதோ தேவை எழுகிற போது மட்டுமல்லாமல் தேவையை முன்கூட்டியே எதிர்பார்த்து அதற்கு தகுந்தாற் போல குழந்தையை உருவாக்குவது இக்காலத்து பெண்களே. பெண் கல்வி என்பது ஏட்டுச் சுரக்காய். இன்றைய தாய் தன் குழந்தையை வளர்ப்பதிலே தெளிவாக இருக்கிறாள்.
என்றால் கல்வி அவளை வழிநடத்துகிறது. அந்த காலத்திலே ஒரு தாயின் அதிகபட்ச கனவோ ஒரு அரசாங்க உத்தியோகம், அவ்வளவுதான். இன்றைய நிலையோ நாம் அனைவரும் அறிவோம். பாரதி அழகாக சொல்லுவான், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று. இது ஒன்றே போதும் அக்கால பெண்களின் கல்வி எவ்வாறு முடக்கப்பட்டது என்பதற்கு. கல்வியுடன் அனுபவம். விவேகானந்தர் அழகாக சொல்கிறார், அனுபவம் ஒரு மிக சிறந்த ஆசான் என்று. அதற்கு தகுந்தாற் போல இக்கால பெண்கள் உலகத்தை தன் விசால பார்வையில் உணர்ந்து குழந்தைகளின் எண்ண ஓட்டத்தோடு தன் இணைத்தை அவர்களை பக்குவமாக எடுத்துரைத்தால் விஞ்ஞான வளர்ச்சியை மெய்ஞான வளர்ச்சியால் வென்று எது நன்று எது தீது என்று புரிய வைக்கிறார்கள். அன்னப்பறவை எப்படி பாலிலிருந்து நீரை பிரிக்கிறதோ அப்படி தன் குழந்தைகளை வளர்க்க முடியும் என்பதில் ஐயமில்லை. அக்கால பெண்ணுக்கும் இக்கால பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஒரு சிறு கண்ணோட்டம். அக்காலத்தில் குழந்தை பேருக்கு தாய் வீட்டிற்கு சென்று 6 மாத காலம் தன் தேவைகளை பூர்த்தி செய்து குழந்தையை ஓரளவுக்கு வளர்த்தெடுத்த பின்னுதான் கணவன் இல்லத்துக்கு வருகிறார். ஆனால் தற்கால பெண்கள் கருவுற்ற நாள் முதல் பெற்றெடுக்கும் நாள் வரை தானே தன்னை பராமரிப்பதோடு மட்டுமல்லாமல் குழந்தையையும் தானே வளர்க்கிறாள். அந்த குழந்தை பள்ளியில் சேர்த்து அதுக்கு வேண்டிய உணவு, பாடம் மற்றும் பல தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு தன் குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு தானும் வேலைக்கு சென்று பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் அறிவுபூர்வமாகவும் தனது திறமையை வளர்த்து கொள்கிறார்கள் இக்கால தாய்மார்கள். டீனேஜ் என்று வரும்போது அக்கால பெண்கள் கண்டிப்பு கலந்த அன்பை குழந்தைகளிடம் வெளிப்படுத்தினார். அதனால் அன்பை விட கண்டிப்பு மேலோங்கி இருந்தது. இக்காலத்து பெண்கள் தோழமை கலந்த அன்பை செலுத்துகிறார்கள். தோழமை என்பது மிகப்பெரிய சக்தியாக இக்காலத்தில் உணரப்படுவதால் தோழமையும் அன்பும் சரிசமமாக குழந்தைகளிடம் சென்றடைகிறது. அந்த குழந்தைக்கு திருமண வயது வரும்போது அக்கால பெண்கள் தன் மகனுக்கு பெண்ணு பார்க்க போகும்போது அந்த அம்மா என்ன கேட்டாலும் 100 பவுனை கொண்டா 50 பவுனை கொண்டான்னு கேட்டாலும் தலையை ஆட்டிக்கொண்டே உட்கார்ந்திருப்பான், தவறு என்று தெரிந்தும். அதுதான் அக்கால தாயின் வளர்ப்பு. இக்கால பெண்ணின் வளர்ப்பில் தோழமை இருப்பதால் தவறாக இருந்தாலும் தன் தவறையும் சுட்டிக்காட்டும் அளவுக்கு துணிச்சலுடன் வளர்த்திருக்கிறாள் இக்காலத்தாய். இதனால் வரதட்சணை கொடுமை எவ்வளவு தூரம் குறைந்திருக்கிறது என்பதை நாம் அனைவருக்குமே அறிவோம். அக்கால பெண்ணுக்கு ஒரு நல்ல குழந்தையை பார்த்து கொள்ளவே நேரம் இல்லை, பொறுமையும் இல்லை. மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் கேட்பார் என்று கிடக்கும், இது என் தலையெழுத்து என்று சொல்வார்கள். அதுவே இக்கால பெண் அந்த மாதிரி ஒரு குழந்தையை மற்ற குழந்தைகளுக்கு சமமாக எவ்வாறு பொறுமையுடன் வளர்த்து தன் குழந்தைக்கு மட்டும் தாயாக இல்லாமல் அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்தி அவ்வாறு உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் தாயாக இருக்கிறாள். நான் கடவுளால் அனுப்பப்பட்ட ஸ்பெஷல் மதர் என்று கூறுகிறாள் இக்கால தாய்மார்கள். அந்த மாதிரி குழந்தையை உள்ளவர்கள் மென்டலி ரிட்டார்டட் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு மென்டலி சேலஞ்ச் என்ற வார்த்தையை கொண்டு வந்தவர்கள் இக்கால தாய்மார்கள். குழந்தை எவ்வாறாக இருந்தாலும் சரி, குழந்தை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் இக்கால பெண்களே, தற்கால பெண்களே என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இக்காலத்து பெண்கள் அந்த குழந்தை வளர்க்குறத பற்றி சொன்னாங்க. அவங்களும் இருக்குது, இன்னும் ஃபைனலாக சொல்லணுமே, இன்றைக்கி இப்போ சொல்ல முடியாது. பட் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதாவது சில சமயம் இந்த பட்டிமன்றத்தில் நாமளே என்ன அது அதுதான் ஒஸ்தி, அப்போ தான் கரெக்டு அப்படின்லாம் ஒரு மனசில் ஏதோ ஒரு இதில் ஐடியாவில் வரும். பட் ஆனால் எதுவுமே ஒரு பேசி நியாயமாக சொல்லி எடுத்து சொன்னால் மக்கள் மத்தியில் நிச்சயமாக நல்ல மெசேஜ் போகும். அது மட்டும் எனக்கு தெரியும். அது ஸோ நல்ல விஷயங்களை நம்ம எப்போவுமே ஆமோதிக்கணும். அடுத்தது அக்காலத்து பெண்கள் இதில் பிரியா அம்பலவாணன். வணக்கம். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய கரவருட வாழ்த்துக்கள். அக்கால பெண்ணால் வளர்க்கப்பட்ட இக்கால பெண்ணின் தோற்றத்தில் இருக்கும் நான் அக்கால பெண்களே குழந்தைகள் வளர்ப்பில் மிக சிறந்தவர்கள் என்ற அணிக்காக நான் வாதாட வந்துள்ளேன்.
அக்கால பெண்கள் குழந்தைகளை கவனிப்பதற்காக அதிக நேரத்தை செலவு பண்ணாங்க. குழந்தைங்களும் அம்மா தன்னை கண்காணிக்கிறா என்ற உணர்வோடு அவங்க தங்களை கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுத்தி கொள்ளாம நல்ல பண்புகளையும் நெறிகளையும் கற்றுக்கொண்டனர். அம்மாவும் தன் உடல் உடை மீது அதிக அக்கறை செலுத்தாம ஒரு சாதாரண மஞ்சள் தேய்த்து குளித்துவிட்டு ஒரு குங்கும பொட்டை வைத்துக் கொள்வாள். ஆனால் இக்காலத்தில் பெண்கள் அப்பப்பா பொட்டு கூட தன் உடைக்கு தகுந்தாற் போல் வைத்துக் கொள்கின்றனர். உச்சி முதல் பாதணி வரை எல்லா உடை முழுவதும் ஒரே நிறத்தில் அமைவதில் அக்கறை செலுத்துகின்றனர். பின்ன பார்த்தீங்கன்னா 75% பெண்கள் அவங்க தன் நேரத்தை தொலைக்காட்சி பெட்டியின் முன்பு சீரியல் பார்ப்பதிலும் பின் உடற்பயிற்சியாகத்திலும் தான் அதிக நேரத்தை செலவு பண்றாங்க. சந்தூர் விளம்பரத்தில் வரும் ஒரு குழந்தையை போல் அம்மா மம்மி என்று குழந்தை ஓடி வரும்போது சுற்றி இருக்கவர்கள் அனைவரும் நீங்கள் ஒரு குழந்தைக்கு தாயா என்று கேட்கும்போது அந்த பெண்ணானவள் மேலும் உற்சாகம் அடைந்து இன்னும் அதிக நேரம் உடற்பயிற்சி அகத்திலும் உணவு கட்டுப்பாட்டிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாள். இங்க எங்கெங்க இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களை பார்த்துக்கிற நேரம் இருக்கு? அப்புறம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கு இணங்க அக்கால பெண்கள் ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தனர். குழந்தைகளும் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா என்று ஒரு நல்ல ஒரு உறவுகளின் பந்தத்தின் நடுவே வளர்க்கப்பட்டனர். ஒரு நல்ல நாள்னா அவங்க பெரியவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்க ஆசிகளை பெற்றனர். பாசம் நேசம் அன்பு சகோதரத்துவம் போன்ற நல்ல ஒரு நற்பண்புகளை பயின்றனர். ஆனால் இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா தனி குடித்தினம் என்ற ஒரு போர்வையில் ஒரு குழந்தை வளர்க்கப்படுகின்றது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் மூலமாக தான் உறவுகளை காண்பித்து கொடுக்கின்றனர். அப்புறங்க நீங்கள் கொஞ்சம் இதை யோசிக்கணும். அக்காலத்தில் டுகெதர் லிவிங் என்ற கான்செப்ட் இருந்தது, அதாவது கூட்டு குடும்பம். ஆனால் இப்போ ஒரு அவலமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறதுங்க. லிவிங் டுகெதர் என்ற கான்செப்ட் வந்துவிட்டது. அதாவது திருமணம் ஆவதற்கு முன்பே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்தல். இது எப்படி ஒரு அசிங்கமான ஒரு நிலைமை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருந்தபோது ஒரு நல்ல இசையை கேட்பாள். ஆன்மீக சொற்பொழிவுகள் சுந்தரகாண்டம் ராமாயணம் என்று கேட்டு மகிழ்ந்தாள். கருவில் இருக்கும் குழந்தையும் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் இக்காலத்தில் ஒரு பெண் கர்ப்பம் உண்டான உடனே என்ன பண்றா தெரியுமா? குழந்தை வெளிவந்தவுடன் அவளை அந்த குழந்தையை எந்தெந்த துறையில் சேர்க்கலாம் என்று யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரிய பட்டியலே தயார் பண்ணிடுறாங்க. அந்த அம்மாவும் குழம்புகிறாள், கருவில் இருக்கும் குழந்தையும் குழம்பி விடுகிறது. அப்புறம் அந்த குழந்தை வெளிவந்தவுடன் எவ்வளோ மன சஞ்சலத்துடன் வருகின்றது தெரியுமா? பின் அந்த குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அது வீடு திரும்பினவுடன் 3 to 10 மினி ரோப்